நாகையில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்து, நாகையில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது அங்கு நிவாரண முகாம்களில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாக கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்று இரவு வேளையில் மழை சற்று ஓய்ந்தாலும் தற்பொழுது காலை முதல் கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் 18 சென்டிமீட்டரும், அதே போல நாகை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் 17 சென்டிமீட்டர் என்ற அளவில் கனமழை என்பது பதிவாகியுள்ளது. மேலும் கனமழை காரணமாக தாழ்வான பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு குடியிருப்புகளை சுற்றியும் இந்த மழைநீர் என்பது தேங்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேளாங்கண்ணி சுனாமி குடியிருப்பு, அதே போல நாகூர் பகுதி கோமதி நகர் மற்றும் காடம்பாடி, சூர்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மழைநீரான தேங்கியுள்ள சூழலில் பலரும் பாதுகாப்பாக தற்பொழுது தங்கும் முகாம்களுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த காடம்பாடி பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 110 பேர் தற்பொழுது தங்கியுள்ளனர். அவர்களுக்கு பல்வேறு வகையான முன்னேற்பாடு பணிகளோடு கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் தற்பொழுது நேற்று இரவு, தற்பொழுது காலை உணவு ஆகியவை வழங்கி தற்பொழுது அந்த முகாமில் உள்ளவர்களை கண்காணித்து வருகிறார்கள். இந்த முகாமில் 7 குழந்தைகள் உட்பட பலரும் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவுகள், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்ற பால், இட்லி உள்ளிட்ட உணவுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது முகாம் இருக்கக்கூடிய பகுதியிலும் கடுமையான மழை பெய்து வருகிறது. இதனால் மழை நீர் தற்பொழுது அந்த முகாமின் முகப்பு பகுதியில் உள்ள அந்த வறண்டா பகுதியில் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அது தவிர இங்கு அதிகாரிகள் தற்பொழுது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், அதே போல அவர்களுக்கு கோரிக்கையை கேட்டறிய வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து இங்கு முயற்சி செய்து வருகிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இங்கு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நம்ம நேரடியாக பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இப்போ இங்கே எத்தனை பேர் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 110 பேர். இதில் 7 பேர் குழந்தைகள். இப்போ இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாங்க, என்னம்மா போய்? நாங்கள் நாகப்பட்டினம் சூர்யா நகர் 60 வீட்டில் வசித்து வருகிறோம். லைட் வர வெளிச்சம் 60 வீட்டு குடும்பம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ராத்திரிலேருந்து வீடு ரொம்ப டேமேஜ் ஆனால தண்ணி ஃபுல்லாக டோட்டலாக வீட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. படுக்க கூட இடம்னால கலெக்டர் ஐயா ராத்திரி இங்கே தங்கிக்கிங்கன்னு சொல்லி முனிசிபாலிட்டி ஸ்கூலில் கொண்டாந்து ராத்திரி எங்களை தங்க வச்சாங்க. இன்ன வரைக்கும் காலையில் இப்போ வரைக்கும் இங்கே தான் நாங்கள் இருக்கோம். எங்கள் வீடு ரொம்ப பாலடைஞ்சு ரொம்ப அது டேமேஜ் வீடுனால, அது நம்பியானாருக்காரங்களுக்கு கொடுத்த வீடு, அந்த வீடு டேமேஜ்னால அவங்க வேண்டான்னு சொல்லி கலெக்டர் ஐயா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க. நாங்கள் எங்களுக்கு டென்ட்டில் நாங்கள் இருந்தோம். டென்ட்டில் இருந்தப்ப எங்கள் டென்ட் டேமேஜ் ஆகிறதுனால கிறிஸ்தவராஜ் ஐயா ஒரு 10 நாள் நீங்கள் அதில் இருந்துக்குங்க, உங்களுக்கு செல்லூரில் வீடு கட்டுறோம், நீங்கள் செல்லூருக்கு மாறி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த டேமேஜ் வீட்டில் கொண்டுட்டு போய் எங்களை விட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் விட்டதோடு சரி யாருமே வரல. 17 வருஷமாக நாங்கள் கலெக்டர் ஐயா கிட்ட மனு, ஒரு கலெக்டர் ஐயா, ஒரு கட்சிக்காரங்க யார் எங்கே பார்க்கணுமோ நாங்கள் மனு கொடுத்துட்டோம். இந்த மழை டைமில் மட்டும் வராங்க, 2 நாள் கொண்டாந்து எங்களை இப்படி தங்க வைக்கிறாங்க, மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போங்க, மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, இதே தான் நடக்குதாங்கட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் 17 வருஷமாக யாருமே என்னமோ எதுவுமே எங்களுக்கு செய்யலை. இப்போ போன வருஷம் மழையில் ஒருத்தவங்களுக்கு விழுந்து மண்டலையே இடிஞ்சு விழுந்து 8 தையல் போட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு காலில் 7 தையல் போட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 5 தையல் போட்டாங்க. அதுவும் நாங்கள் லைவ்ல போட்டோம். அது கூட என்ன எதுன்னு இன்ன வரைக்கும் யாரும் பார்க்கல, கேட்கல, செய்யல. நிச்சயமா. அதாவது இந்த பகுதி மக்கள் மழை காலங்களில் தற்பொழுது முகாமில் தங்கியிருப்பதாகவும், எங்களுக்கு நிரந்தரமாக அந்த குடியிருப்பை சீரமைத்து தர வேண்டும், சுனாமி காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது என்பதால் மழை காலங்களில் சிரமத்தை சந்திப்பதாகவும் கூறிய கருத்தை நம்மால் கேட்க முடிந்தது. அவர்களுக்கான தீர்வை மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் செய்து தர வேண்டும் என்பதே இவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது. மோனிஷா, கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்துமணி.